எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன், போன வாரம் கூட திரைப்பட நட்சத்திரங்கள் சில பேர் இங்கே வந்திருந்தாங்களாம். அப்போ அண்ணனை பார்த்துட்டு நீங்கள் எஸ்எஸ்ஆர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு வேணால் அவர் எஸ்எஸ்ஆர் மாதிரி உருவத்தில் தெரியலாம், ஆனால் எனக்கு அவரை பார்த்தா அவருடைய கலருக்கும் அவருடைய தோற்றத்துக்கும் அவருடைய சுறுசுறுப்புக்கும் எம்ஜிஆர் மாதிரி தெரிகிறார் பார்க்க. இன்னும் ஒருபடி நான் சிந்திச்சு பார்க்குறேன். எஸ்எஸ்ஆருடைய வசனத்தை பேச வைத்து எஸ்எஸ்ஆரை ஒரு நடிகன் ஆக்கியவர் யார் என்று உங்களுக்கே தெரியும். அதுபோல் எம்ஜிஆரை எல்லிசார் டங்கன் என்ற டைரக்டரிடம் மந்திரி குமாரி படத்திலே அறிமுகப்படுத்தி இவர் நான் எழுதுகின்ற வசனத்தை மிக சிறப்பாக பேசுவார் என்று பரிந்துரை செய்து அவரை கதாநாயகன் ஆக்கியவரும் யார் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் பேசுவதில் எஸ்எஸ்ஆர் ஆகவும் தோற்றத்திலே எம்ஜிஆர் ஆகவும் இவர்கள் இருவரையும் உருவாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக காரைக்காலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் நாஜிம் அவர்களுடைய துவக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது. அவரோடு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இன்றைய விவசாய அணியினுடைய மாநில துணை செயலாளர், நாகை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர், எல்லோராலும் ஏகேஎஸ்வி என்று பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அருமை அண்ணன் ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். சென்ற முறை இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலிலே ஒரு மாபெரும் சுனாமி போன்ற அந்த தேர்தல் களத்தில் அந்த சுனாமியில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று திருமலை ராயப்பட்டினம் என்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற ஒரு வீராங்கனை எங்களுடைய டிஆர் பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கீதா ஆனந்தன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட விவசாய அணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஆர்இ பழனியப்பன் அவர்களையும், எங்கள் அன்பு சகோதரர் அமுதா ஆறுமுகம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, காரைக்கால் என்ற ஊர் பேரை வாசிக்கும்போது கால் என்ற ஊரோடு அந்த விகுதியோடு முடிகிற ஊர் ரொம்ப கம்மி. கால் அப்படிங்கிற பேரோடு முடியுது அப்படின்னு சொன்னால், மனிதன் இந்த உலகத்தில் நடமாடுவதற்கு மிக முக்கியமான உறுப்பு கால். அதனால் இந்த தமிழகத்தில் பாண்டிச்சேரியையும் தமிழ்நாட்டையும் இணைக்கின்ற ஒரு காலாக இருக்கின்ற ஒரு அருமையான மாவட்டம் எது என்று சொன்னால் அது இந்த காரைக்கால் மாவட்டம்தான். அதனால தான் அதனுடைய பேரோட இறுதியில் கால் என்ற சொல் அமைந்திருக்கிறது. அதை விட எனக்கு இந்த ஊரில் ரொம்ப சிறப்பு, காரைக்கால் அம்மையார் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஒரு அற்புதமான புனித மண் இந்த ஊர். நேற்று எங்கள் அருமை ஐயா கலைமாமணி அவர்களிடம் காரைக்கால் அம்மையாரை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பத்திரிகைகளில் புராணங்களில் படித்தது, ஆனால் நேரடியாக காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு நேற்று தான் எனக்கு முழுமையாக தெரிஞ்சு. 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து ஒரு சிவனடியாராக வாழ்ந்து மிகப்பெரிய பெருமைக்குரியவர் காரைக்கால் அம்மையார்.
அவருடைய சிறப்பு என்னென்னா, பக்கத்தில் இருக்க நாகப்பட்டினத்தில் தர்மதத்தர் என்பவரை திருமணம் முடித்தார். முடித்து 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சிவனடியார் ராத்திரியில் ஒரு நல்ல 2 மாங்கனி அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு சிவனடியார் பிச்சை கேட்டு வந்திருக்கார். அதில் ஒரு மாங்கனி எடுத்து அந்த சிவனடியாரை கொடுத்துட்றாங்க. அது கணவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்து இறுதியாக அது தெரிய வந்து அவர் ஒரு தெய்வீக சக்தி உடையவர் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவரை விட்டு பிரிந்து சென்று மதுரையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் தன்னுடைய கணவரை சந்தித்த நேரத்தில் தன் கணவர் காரைக்கால் அம்மையாருடைய காலிலே விழுந்து அவருடைய ஆசிரை பெற்றார் என்ற வரலாறை நேற்று தான் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சிவனடியார் பிறந்து வாழ்ந்த ஒரு அருமையான புனித பூமி இந்த காரைக்கால். இளைஞனின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பவர் பெற்றோர்களா, ஆசிரியர்களா, ஆட்சியாளர்களா? அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது ஆசிரியர்களா, பெற்றோர்களா, ஆட்சியாளர்களா? இதுல என்ன ஐயா சந்தேகம்? ஆசிரியர்கள் தான். ஆட்சியாளர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்சியாளர்களோட வெற்றி பாதைக்கு காரணமா இருக்கதே எங்க ஆசிரியர்கள் தான். உலகத்துல புனிதமான இடம் 2. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று பள்ளியின் வகுப்பறை. ஒரு குழந்தை தாயின் கருவறையில் தான் உருவாகுது, அதை யாராலும் மாற்றப்படுகிறது. ஆனா பள்ளியின் வகுப்பறையில் தான் உயர்வாக மாற்றப்படுதுயா. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறதெல்லாம் தன்னோட பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு அவங்களோட குறைகள்லாம் பிள்ளைங்க மேலே திணிக்கிறாங்க. ஆனால் ஆசிரியர்கள் குறைகளை தமதாக்கியும் நிறைகளை மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பெங்களூரில் படித்தப்ப அவரோட நண்பரோடு சேர்ந்து ஏவுகணை விண்ணில் ஏவினார். ஆனால் அது செல்லவில்லை. அதற்கு அவருடைய பேராசிரியர் என்ன தெரியுமா ஐயா சொன்னாங்க? இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், நான் சரியா வழிகாட்டாதான் காரணம், இன்னும் 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 மாசம் கழிச்சு வெற்றிகரமாக ஏவுகணை விண்ணில் செலுத்தினது. அப்போது அதே பேராசிரியர் சொல்றாரு, இந்த வெற்றிக்கு மாணவர்கள் மட்டும்தான் காரணம், நான் வழி தான் காட்டினேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் ஆசிரியர்கள் குறைகளை தமக்கும் நிறைகளை மாணவர்களுக்கும் கொடுத்து மாணவர்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்ப நம்ம முன்னேறி வந்துட்டா நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பொறாமைங்கிறது இருக்கும். ஆனா நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்மளை உயர்த்தி விட்டு பெருமைப்படுறது ஆசிரியர்கள் தானே ஐயா. ஹெலன் கெல்லர், அப்துல் கலாம், அம்பேத்கர், சிந்து இவங்கள மாதிரி பிரபலமானவங்க வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர்களுக்கு தானே இருக்காங்க. இளைஞர் கையில் தான் இந்தியா. இன்றைய இளைஞர் தான் நாளைய தலைவர்கள்னு சொல்றீங்களே, நாளைய சமுதாயத்தை உருவாக்கும் சிற்பிகளே ஆசிரியர்கள் தான் என்றால் அதற்கு மாற்று கருத்து இருக்க முடியுமாயா? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் பாலகங்காதர் திலகர். அப்படி போராடி தான் இந்தியாவுக்கு வெற்றி வாங்கி கொடுத்தாரு. அப்ப அவர்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, நீங்க என்ன அமைச்சராக போறீங்க? நீதித்துறை அமைச்சரா, ராணுவ அமைச்சரா, எந்த பெரிய பதவியை அலங்கரிக்க போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு, எனக்கு அரசியல் பணியை விட வேறொரு பெரிய பணி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்னது அரசியல் பணியை விட வேறொரு பெரிய பணியா, என்ன ஆன்மீக பணியா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, இல்ல ஆன்மீக பணியை விட பெரிய பணி ஆசிரியர் பணி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆசிரியர் பணியை அறப்பணியா உணர்ந்த நாடு நம்ம நாடுயா. அதான் பாலகங்காதர் திலகர் அரசியல் பணியை தூக்கி எரிஞ்சாரு. இல்ல ஒரு கவிஞர் அழகாக சொல்லியிருக்காரு, ஒரு குழந்தையை பத்திரமாய் பார்த்து வளர்ப்பது பெற்றோரின் கடமை, சித்திரமாய் செதுக்கி எடுப்பது ஆசிரியரின் கடமை. ஒரு குழந்தையை குறையில்லாமல் வளர்ப்பது தந்தையின் கடமை, குற்றம் இல்லாமல் வளர்ப்பது ஆசிரியரின் கடமைன்னு சொன்னார்ல. உலகத்துல எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத 6வது அறிவை கடவுள் நமக்கு படைச்சிருக்காருல, அதுக்கு கல்வி கொடுத்து அறிவை பூச்சுறது ஆசிரியர் தானேயா. இப்ப பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு 2 வயசு ஆயிட்டுனாலே வலுக்கட்டாயமா கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல தள்ளி விட்டுறாங்க. அது குழந்தையிலேருந்து நல்ல மனிதரா ஆகுற வரைக்கும் ஆசிரியர் அமைப்புல தான் அதிக நேரம் இருக்கு. அப்புறம் எப்படியா இளைஞரோட வளர்ச்சிக்கு பேரண்ட்ஸ் காரணம்னு சொல்லுவீங்க? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை சொன்னாரு, என்னோட ஜனாதிபதி காலம் முடிஞ்சோன்னே சென்னையில் இருக்க ஐஐடியில பேராசிரியரா பணியாற்ற போறேன்னு. அவருக்கே தெரிஞ்சிருக்கு நாளைய சமுதாயம் ஆசிரியர் கையில தான் இருக்குன்னு. சசிவிராமன் எவ்வளவு பெரிய வித்துவான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை ஒரு முறை ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு பாரத ரத்னா விருது வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தார். அப்ப அவர் சொன்னாரு, என்னோட 3 மாணவர்கள் 3 வருஷமா ஆயுட்கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க,
அதை சமர்ப்பிக்கிற நாள் இன்னைக்கு. நான் அங்க இருக்கணும், என்னால வர முடியாதுன்னு சொன்னாரு. இப்படிதான் என் ஆசிரியர் அவர்கள் தமக்கு கிடைக்கிற விருதை கூட பொருட்படுத்தாம மாணவர்களுக்காக உழைக்கிறாங்க. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லி அர்ப்பணிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மாணவர்களுக்காக. ஆனா அவங்கள இன்னைக்கு ரோட்ல நிக்க விடுறாங்க இந்த அரசியல்வாதிகளும் அரசாங்கமும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டை நான் பாடினோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் சொல்லிட்டீங்க நான் யாரை பற்றி பேச வந்திருக்கேன்னு. பெற்றோர்களை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். இப்போ ஒரு இராணுவ வீரனை பெத்த அப்பா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இராணுவ வீரனை ரயில் பொட்டி ஏற்றி இராணுவத்துக்கு அனுப்புகிறாரியா. அவன் சவப்பொட்டியில் வீடு திரும்பிடுறான். அப்போ அந்த சவப்பட்டியை கொண்டு வந்து கொடுக்குற அந்த ஜென்ரல் இருப்பார்ல, அவர் அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாரு. அவங்க அப்பா அவர்கிட்ட சொல்கிறாரு, வந்தவங்களை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக மூத்த மகன் போயிட்டான், என்னோட இளைய மகன் இருக்கான், அவனை நான் இராணுவத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்புனாரு. பார்த்தீங்களா ஐயா, அதுதாங்க எங்கள் பெற்றோர்கள். அந்த இடத்துல பெற்றோர்கள் சுயநலமாக சிந்திக்க, இந்த இந்தியாவோட எதிர்காலத்துக்காக சிந்திச்சவங்க தான் ஐயா பெற்றோர்கள்ங்கிறவங்க. ஐயா, ஒரு 60 வாட்ஸ் பல்பு போட்டால் அந்த இடம் எப்படியா இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். அதே 100 வாட்ஸ் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கூட இருக்கும். 60 வாட்ஸுங்கிறது ஆட்சியாளர்கள்னு வச்சுங்க, 100 வாட்ஸுங்கிறது ஆசிரியர்கள்னு வச்சுங்க. சூரியன் உதயமானா ரெண்டுமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்கய்யா. ஐயா, நீங்கள் எப்படியா எழுதுவீங்க? பேனாவில் தானே? பேனாவில் தான் எழுதுவேன். அதில் ரீஃபில் சுற்றி இருக்கிற கவர் இல்லாமல் வெறும் ரீஃபில் மட்டும் வச்சு எழுதலாமா? ரீஃபில் மட்டும் வச்சு எழுதலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எழுதிடலாம். எழுதிடலாமா? ஆனால் அதில் இங்கு இல்லைன்னா? இங்கு இல்லைன்னா எழுத முடியாதியா. எதுக்கு அம்புட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த மையதாயா எங்கள் பெருமை, அதுதாயா எங்கள் தாய்மை, அதாயா நாங்கள் பெற்றோர்கள்ங்கிறவங்க. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியாளர் இருக்கார், அவர் ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னு வச்சிங்களேன், அதையே சொல்லி 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 5 வருஷத்துக்கும் ஓட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே வந்து ஒரு ஸ்கூலில் சென்டம் ரிசல்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா போதும், போட்டு எங்கள்கிட்ட வந்து சேருங்க, எங்கள்கிட்ட வந்து சேருங்க, எங்கள்கிட்ட வந்து சேருங்கன்னு பக்கம் பக்கமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மகன் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போய் நின்னாலும், அவன் சாதிச்சான், அவன் போய் அங்கே நின்னானே ஆனந்த கண்ணீர் விட்டு கீழே உட்காந்து கை தட்டுவாங்களே, அதாயா எங்கள் பெற்றோர்கள்ங்கிறது. ஐயா, நான் தெரியாமல் ஒரு விஷயம் கேட்குறேங்கய்யா. வந்து இப்போ படிச்சுட்டா அறிவாளியாக இருந்தால் அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சா மட்டும் ஒரு மனிதன் சிறந்த மனிதன் சொல்ல முடியுமா ஐயா? அறிவாளியாக இருந்து எல்லாம் கிடச்சிட்டாக்க அவனை சிறந்த மனிதன் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல. அதில் முக்கியமானது ஒழுக்கம் தான்யா. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓப்பப்படும் சொல்லியிருக்காருயா. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்லுறேன். நமது தேச தந்தை காந்தியடிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட மகன் குடிச்சிக்கிட்டு இருந்தப்ப சுற்றி இருக்கிற அத்தனை மீடியாவும் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு, என்ன உங்கள் மகன் குடிச்சிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எப்படி சொல்ல மாட்டீங்களா அதெல்லாம் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் ஒழுக்கத்துடன் இல்லாதப்ப பிறந்தான், அதனால் அவன் இப்போ இருக்கான், நான் திருந்திட்டேன், அவனையும் திருத்திருவேன்னு சொல்லி திருத்தி அவன் செஞ்ச தப்பை கூட தான் செஞ்ச தப்பா ஏற்றுக்கிட்டாரு. பார்த்தீங்களாயா, அங்கதாயா ஒரு பெற்றோர்களாக அந்த இடத்துல நிற்கிறாரு. ஐயா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து உக்காந்தாங்கய்யா. அவ்வளோ ஏன், அதில் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு அம்மா சாத்தை எடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஊட்டி விட்டாங்கய்யா. அங்கே அவங்க தன்னோட பிள்ளையாவே அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தாங்கய்யா. இப்போ புரட்சி போராட்டம்னு ஏதாவது ஆரம்பிச்சிட்டோம்னாலே பீச்சுக்கு பூட்டு போட்டு வச்சிடுறாங்க. பீச்சுக்கே பூட்டு போட்டவங்க வந்து நம்ம நாட்டுக்காரங்களாக தான் இருப்பாங்க. இது வேற எங்கேயும் நான் கேள்விப்படாத ஒன்றா இருக்குது. இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக போட்டு எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். எங்களை எவ்வளோதான் தடுத்தாலும் அலைகடலும் ஓயாது, சூறாவளியும் ஓயாது. அதுபோல் கடற்கரையில் இல்லைன்னா கூட பாலைவனத்தில் கூட எங்கள் மீட்டிங்கை போட்டு நாங்கள் எங்களுக்கான உரிமையை வாங்குவோம்யா. ஐயா, ஒரு கவிஞன் சொன்னான், புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா, புரட்சி என்ற சொல்லின் பொருளிலும் புரட்சி வேண்டுமடா என்றான். புரட்சி வந்தது. வெண்மை புரட்சி, நீல புரட்சி, பசுமை புரட்சி, தொழில் புரட்சி,
தொலைதூர புரட்சி, அறிவு புரட்சி, அறிவியல் புரட்சி, மெரினா புரட்சி, அனிதா புரட்சி, இப்படி எண்ணினா இதயம் வியக்கிறது, இமயம் அழைக்கிறது. ஆனாலுங்க ஐயா, நம்ம தேசத்தில் அழுவுற குழந்தைக்கு பால் இல்லை, பசிக்கிற வயிற்றுக்கு உணவு இல்லை, 1176 மார்க் எடுத்த பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? ஒரு நல்ல ஆட்சியாளன் இல்லை. அதுதாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி டீ போட்டு கொடுக்கறதுக்கு அம்மா இல்லை, வயிற்ற கலக்கணும் உடனே ஓடி போகிறதுக்கு கழிவறை இல்லை, பக்கம் பக்கமாக நோட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு தந்தைக்கு அறிவு பத்தலை. ஆனால் இதை எல்லாத்தையும் மீறி ஒரு பொண்ணு 1176 மார்க் எடுத்துருக்கிறா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் மெடிக்கல் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அந்த பொண்ணு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லா மன்றங்களையும் காத்துட்டு கடைசியாக எமன்ட்ட சரண்டர் ஆகிட்டா. அனிதா என்ற ஒரு மாணவி இறந்து போயிட்டாங்க ஐயா. ஆனால் இன்றைக்கும் எத்தனை பெண்களாலையும் எத்தனை மாணவர்களாலையும் முடியல. 1176 மார்க் எடுத்த ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? ஒரு நல்ல ஆட்சியாளன் இல்லை. அதுதாங்க அதுக்கெல்லாம் காரணம். பெற்றோர்களுக்கு வருவோம். பெற்றோர்கள் தான் சிறந்தவர்கள், பெற்றோர்கள் தான் சிறந்தவர்கள் சொல்கிறேன்ல. அழகாய் சொன்ன ஒரு கவிஞன், சண்டை போட்டு கொண்டிருந்த அண்ணனும் தம்பியும் பேசி கொண்டார்கள் அம்மாவின் மரணத்தில், அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என்று. இப்படி இருக்குங்க ஐயா இன்னைக்கு குடும்ப நிலவரம். அதேமாதிரி பள்ளிக்கூட ஆசிரியர்களை பற்றி சொன்னாங்க. ஒரு பையன்ட்ட கேட்குறேன், எங்கடா அவங்க வாதியாருன்னு கேட்குறேன். அந்த பையன் சொல்கிறான், ஏதோ ஜாக்டோ ஜியோன்னு புது சிம் வந்திருக்கான், வாங்க போயிருக்காங்க சொல்கிறான். அந்த நிலைமையில் இருக்க இன்றைக்கி ஆசிரியர்கள், எங்கள் ஆசிரியர் இப்படி பண்ணாங்க, எங்கள் ஆசிரியர் அப்படி பண்ணாங்க சொன்னீங்களே, உங்கள் ஆசிரியர் கடமையை ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அத்தனை மாணவர்களும் அப்துல் கலாம்களாக இருக்க முடியும், அத்தனை மாணவர்களும் மயில்சாமி அண்ணாதுரையாக இருக்க முடியுங்களே ஐயா. இன்றைக்கி அதை பண்ணலையே. அடுத்துதான் நம்ம ஆட்சியாளர்கள்ட்ட வருவாங்க ஐயா. நம்ம காலத்திலலாம் கலவரம்னா எப்படிங்க இருக்கும்? கடையை அடிப்பாங்க, உடைப்பாங்க, சண்டை போட. இப்போலாம் கலவரம் எப்படி தெரியுமா இருக்குது? பிரியாணி குண்டான தூக்கிட்டு போயிடுறாங்க ஐயா. அந்த நிலவில் தானே இருக்குது நீ கலவரம். நாங்கள் சொல்கிறோம் ஒரு மாதத்துக்கு 4000 குழந்தைகள் கடத்தப்படுறாங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க பசுவை கடத்துறதுக்கு தடை சட்டம் கொண்டு வரோம் சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோம் உங்கள் வேலைவாய்ப்பு கொள்கையின் அடிப்படையில் 2 கோடி வேலைவாய்ப்பு கொடுக்கணும், ஆனால் வெறும் 15 லட்சம் வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்கீங்க சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க பசுவுக்கு மூக்குடாங்கயிறு அகற்றும் திட்டம் கொண்டு வரோம் சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோம் விவசாயிகள்லாம் ரோட்டில் நிற்கிறாங்கடா, அதுங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க பசுவுக்கு ஆதார் கார்டு கொண்டு வரோம் சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், இந்த ஆட்சி நாட்டுக்கா இல்லை மாட்டுக்காங்கய்யா? பசிக்கு ஆதாரம் கேட்ட தேசம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஐயா? பசிக்கு ஆதாரம் கேட்ட தேசம் பார்த்துருக்கீங்களா? நம்ம தேசத்தில் தாங்க ஐயா அந்த கொடுமை நடக்குது. மதிய உணவுக்கு கட்டாயமாக ஆதார் கார்டு வேணும்னு சொல்கிறாங்க ஐயா. கடவுள் பூமிக்கு வரமாட்டார், மீறி வந்துட்டா கண்டிப்பாக நீங்கள் கடவுள்கிட்டையும் கேட்பீங்க ஆதார் கார்டுங்கய்யா. ஆதார் கார்டு இப்போ எதுக்கு தான் கேட்கணும்னு ஒரு விவஸ்தையே எல்லாம் போச்சு. பஸ் ஸ்டாண்டில் காலைல 5:30 மணிக்கு ஒருத்தன் இறங்கி கட்டண கழிப்பறைக்கு போயிருக்கேன். சார் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது, ஆதார் கார்டு எடுறா. சார் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு சார், ஆதார் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு வேறு நம்பர் ஆகிக்கிட்டு இருக்குது சார், 1 2ல் இருந்து 3000 போல் இருக்கு. ஆதார் ஆகுது கீதார் ஆகுது, நீ இப்போ நம்பர் சொல்கிறதுக்குள்ளே வேறு பிரச்சனை ஆகி போயிடும் போல் இருக்கு. அங்கே போய் ஆதார் கேட்கலாமா ஐயா? இறங்கி திடீர்னு யூரினல்னு போட்டிருக்கு, அங்கே போய் யூரின் போகிறேன், ஆதார் கார்டு கொடுறான்னா ஆதார் இருந்தால் எடுத்துகிட்டு வர்றேங்கிறதுக்குள்ளே பேண்ட்டோடு போயிட்டேன். அவன் என்ன பண்ணுறது? அப்புறம் நாட்டில் எதுக்கு ஆதார்? மின்மயானத்தில் எரிக்கிறதுக்கு ஆதார் கேட்பான் போல இருக்கு. செத்துட்டான், இனிமேல் எதுக்குடா அவனுக்கு ஆதாரம்? எவனை எரிக்கிறோம்ட்டு எங்களுக்கு ஆதாரம் வேணும்ல அப்படின்ட்டு அங்கேயும் போய் ஆதார் கேட்பான் போல இருக்கு.